வணக்கம் என் தமிழ் சொந்தங்களே, டேக்ஃப்ளிக்ஸ் நேயர்களே. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, விஷ்ணு விஷால் நடித்த ஆரியன் படத்தை பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை பற்றி நிறைய விமர்சனங்கள் நிறையா வந்திருக்கும், ரிவ்யூ வந்திருக்கும். ஆனால் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி விரயம் பண்ணி ஒரு கதை பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷ்ணு விஷால் நடித்த ஆரியன் படம் தான். ஆனால் ஒரு ஹீரோ நெக்ஸ்ட் லெவலில் ஒரு போகணும்னா, இப்போ ராட்சசன் ஒரு படம் வந்து பெரிய ஹிட்டு கொடுத்த விஷ்ணு விஷால் அடுத்து எப்படிப்பட்ட ஒரு கதையை அவர் செலக்ட் பண்ணியிருக்கணும்? ஒரு போர் தொழில் மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் கதையை அவர் செலக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த கதை இந்த டைரக்டர் வந்து நாசாவில் வேலை செஞ்சுருப்பார் போல், செய்ய வேண்டிய ஆள். அந்த ஸ்டைலில் தான் படத்தை வந்து பண்ணி வச்சுருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னு எனக்கு ஒரு இலவும் புரியலை. நல்லவங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுறவங்களாம் பெயர் வாங்கினோம்னா அவங்கள கொலை பண்ணி மர்டர் ஆகி அவங்க யாருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க பேர் வாங்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை கான்செப்டை சொல்லியிருக்க மாதிரி தெரியுது. இது எந்த விதத்தில் கரெக்டு அப்படிங்கிறது வந்து அந்த டைரக்டருக்கே வெளிச்சம். விஷ்ணு விஷால் அவர்களே, உங்களுக்கு ஓப்பனிங் நல்லா இருக்குது. நானும் முதல் ஷோ போனேன். எல்லாம் கிரைம் த்ரில்லர்னு சொல்லி படம் பார்க்க வந்துட்டு ஏமாந்துட்டு போனவங்க தான் மிச்சம். இது வந்து நாங்கள் 12 கோடி ரூபா தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2-3 கோடி ரூபா வர்றதே கஷ்டம். இந்த மாதிரி கதைகள்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அடுத்து ஃபீல்டில் இருக்கிறது கஷ்டம். அதனால் வருங்காலங்களில் நல்ல கதையை செலக்ட் பண்ணி நல்ல விதமாக நடிக்க எங்களுக்கு அன்பான வேண்டுகோள். உங்கள் சொந்த காசுலேயே இப்படி ஒரு சூனியம் வச்சுக்கிறாதீங்க. இனிமேல் பார்த்து பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.